ஓகே. ஹாய். ஸோ நாங்க மீட்டிங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆம் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஹேப்பி நியூ இயர். 2026 எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டான இயர் அமையணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே. ஸோ என் பேர் வந்து ருஷானி. நான் வந்து அபெக்ஸோரா கம்பெனில வந்து எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரா இருக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க இந்த இயர்ட இந்த இத வந்து நாங்க அ இந்த இயர் என்னென்ன விஷயங்கள் நாங்க செய்ய போறோம், எங்களோட கோல்ஸ் கட்டாயம் வந்து ஆ நாங்க வந்து பயணிக்கும்போது எங்களுக்கு வந்து நாங்க எதை நோக்கி போறோம்ன்ற விஷயம் எங்களுக்கு தெளிவா இருந்தா தான், எங்களுக்கு உண்மையிலேயே அது போறதுக்கான பாதையா இருக்கலாம். அத நாங்க சரியா அமைச்சு கொள்ளலாம். சரியா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிளானிங். இப்ப நாங்க அத பார்க்க போறோம். கொஞ்சம் இருங்க. ஓகே. சரியா? சரி. இப்ப நாங்க கோல் செட்டிங் இப்ப கட்டாயம் வந்து இது வந்து உங்களோட இந்த பிசினஸுக்கு மட்டும் இல்ல. சரியா? பிசினஸுக்கு மட்டும் இல்ல. உங்களோட பெர்சனல் லைஃபா இருக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தா இருக்கலாம். என்ன உங்களோட பாடி, உங்களோட ஹெல்த் அதே மாதிரி இந்த மாதிரி எங்களுக்கு லைஃப்க்கு தேவையான பெர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் 2க்குமே வந்து எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இந்த கோல் செட்டிங்ன்றது வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நான் இதுல சொல்லித்தர விஷயங்கள் இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் செஷனாவே நாங்க போவோம். ஏனண்டா இதுல சொல்றத கேட்டுட்டு நீங்க அதுக்கு பிறகு திரும்ப இன்னொரு இதுக்கு டைம் ஒதுக்கி அதுல நீங்க செய்யறதை விட நீங்க வந்து என்ன செய்யலாம், இப்பவே நான் சொல்லும் போதே நீங்க வந்து ஒரு நோட் புக் ஒரு பென் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா சொல்லும் போதே நீங்க வந்து என்ன செய்யலாம், இமீடியட்டா உங்களோட கோல்ஸுகள் இதுல வந்து நீங்க நோட் பண்ணி கொண்டு வடிவெடுத்துட்டு போகலாம். சரியா? ஸோ வந்து கட்டாயம் எல்லாருமே ஒரு நோட் புக் ஒரு பென் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு ரெடி என்று போடுங்க. உங்களோட கோல்ஸ் எல்லாமே நீங்க நோட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு புக், சொல்லப்படுற விஷயங்களை நோட் பண்றதுக்கு ஒரு புக்கும் ஒரு பென்னும் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு ரெடி என்று போடுங்க. ஓகே. குயிக்கா எல்லாருமே குயிக்கா ரெடி ஆகுங்க. சரியா? ஓகே. மேக்சிமமான மெம்பர்ஸ் வந்து போடுறாங்க ரெடி ரெடி. சரி. இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே தான் இதுல இருக்கிற ஒவ்வொரு நமக்கு மெம்பர்ஸ் இப்ப கிட்டத்தட்ட 152 பேர் 152 பேர் நாங்க இதுல இருக்கிறோம். உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ஒரு புதிய வருஷம் எங்களோட முதலாவது நாள்ல இருக்கிறோம். இந்த டைம்ல கூட எத்தனையோ பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. என்ன ஒரு இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம எத்தனையோ பேர் ஏங்கி கொண்டிருப்பாங்க. அவங்களோட கனவுகள் எப்படி அடையிறது, அதுக்கான சரியான வழிகாட்டல் கூட கிடைக்காம, அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம, வாய்ப்பு ஒன்று கிடைக்காம எத்தனையோ பேர் ஏங்கி கொண்டிருப்பாங்க. ஆனா இன்றைக்கு எங்கள்கிட்ட வந்து ஒரு வழிகாட்டல், எங்களுக்கு எப்படி போகணும், என்ன மாதிரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வழிகாட்டல், சேம் டைம் அது எங்களுக்கு சரியான கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எங்களோட கனவுகள் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஒரு நல்ல கம்பெனி, இது எல்லாமே இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நாங்க முதலாவது அதுக்கு நன்றி செலுத்தி என்ன இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய, இந்த வாய்ப்பை, இந்த தருணத்தை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி, அதே மாதிரி எபெக்ஸோரா கம்பெனியோட சேர்மன் ஷீக்ஷன குணவர்த்தன சார் அவங்களுக்குமே நாங்க தேங்க் பண்ணி கொண்டு நாங்க இந்த செஷனுக்குள்ள போவோம். சரியா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க முதலாவது பார்க்க போற விஷயம் வந்து இந்த கோல் செட்டிங். நாங்க வந்து ஏன் இதை வந்து செய்யணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நாங்க செய்யும் போது எங்களுக்கு தெரியணும் நாங்க ஏன் அதை செய்யறோம். இப்ப ஒரு கோல் செட்டிங் பண்ணுங்கண்டா, இப்ப நாங்க அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி செய்யும் போதே இதுக்கு டைம் கொடுக்கணும், கட்டாயம் நான் இது செய்யத்தானா வேணும் என்று நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். என்ன அப்ப நாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஏன் செய்யறோம், அதுல இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நாங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். அந்த அடிப்படையில வந்து நார்மலா இப்ப கோல் செட்டிங் நாங்க நார்மலாவே
செய்திருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கே அது ஸ்பெஷல்ன்னு சொன்னா நாங்க வந்து சொல்லுவேன், நாங்க எதுல ஒண்ணுல முழிச்சிட்டு ஸ்டார்ட் பண்றோமோ அந்த மாதிரி தான் அந்த நாள் ஃபுல்லா இருக்கும்னு சொல்ற மாதிரி இந்த 2026 நீங்க உங்களோட கனவுகள் ஏன்னா இந்த இப்ப இவ்வளவு நாளும் அப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த 2026 நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களோட லைஃபுக்குன்னு சொல்லி உங்களோட கனவுகளுக்காக நீங்க அதுக்கான ஒரு பாதை அதுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்கி கொண்டு நீங்க அதுல பயணிக்க ஆரம்பிப்பீங்களா இருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து உங்களோட கனவுகள் அடையிறதுக்கான ஒரு வருஷமா இருக்கும். ஏனண்டா எனக்கும் ஒரு காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி இப்படி வழிகாட்டுறதுக்கோ அல்லது இப்படி ஒரு கோல் செட்டிங்கோ இப்படி எல்லாம் செய்து சொல்லி தரதுக்கெல்லாம் இல்ல. என்ன சொல்ற ஒவ்வொரு இயரும் ஸ்டார்ட் ஆகும். நம்ம நோவலா என்ன செய்வோம், இன்னைக்கு இதெல்லாம் செய்யணும் இப்படி செய்யணும் செய்வோம். ஆனா அது வந்து ஃபெயிலியர் ஆயிட்டே போகும். ஆனா ஒரு சரியான ஒரு வழிகாட்டல் ஒன்று கிடைச்சு அதன்படி நாங்க பயணிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு உண்மையிலேயே என் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு கனவுகளா இருந்த எத்தனையோ விஷயங்களை வந்து நான் அடைஞ்சிருக்கிறேன். சரியா போன 2025 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வந்து நான் நிறைய சொல்லலாம். நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன், எழுதி வச்சிருந்தேன். 2025 செய்யணும்னு நினைச்ச எத்தனையோ விஷயங்களை நான் அச்சீவ் பண்ணியிருந்தேன். சரியா அப்ப அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா நான் வந்து ஃபாரின் டூர் போனதா இருக்கலாம் ஃபேமிலியோட. அடுத்தது வந்து கார் ஒரு வெஹிக்கிள் எடுத்ததா இருக்கலாம். சரியா அப்ப இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல பெரிய பெரிய விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த அளவுக்கு ஒரு விஷயங்களால நோட் பண்ணி நாங்க சரியான முறையில ஒரு பிளான் பண்ணி நாங்க செய்வோமா இருந்தா கண்டிப்பா எங்களால அந்த விஷயத்தை அடைய முடியும். சரியா அப்ப உங்களுக்குமே நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா முதலாவது வந்து உங்களுக்கான கோல். சரியா அந்த கோல் உங்களோட அந்த ட்ரீம் அந்த விஷயங்கள் அதை அடையிறதுக்கான ஒரு வழி அதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்த உங்களுக்கு அதை நீங்க செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இவ்வளவுத்தும் உங்களோட கையில இருக்குமா இருந்தா நிச்சயமா நீங்க உங்களோட கனவுகளை அடைய முடியும். சரியா அப்ப நாங்க வந்து ஏன் இந்த கோல் செட்டிங் டைம் எடுத்து இந்த விஷயத்த செய்யறோம்னு சொன்னா உண்மையிலேயே வந்து எங்களுக்கு தெரியணும் என்ன செய்யணும் எங்க போகணும். இப்ப நான் முதல் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். இப்ப நான் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு நின்றுட்டு எந்த பஸ்ல ஏறுற எங்க போக போறேன்னு தெரியாமலே இருந்தா நான் வந்து காலம் பூரா எத்தனை வருஷமானாலும் அதே இடத்துலதான் நான் நிக்கணும். என்ன எந்த பஸ் எங்க போக போறேன்னு என்று தெரியாத வரைக்கும் எனக்கு எந்த பஸ்ல ஏறணும் மட்டும் தெரியாது. அப்ப அது தெரியாத வரைக்கும் நான் என்ன செய்யணும் அவிடத்திலே தான் நான் நிக்கணும். குழம்பி அதே இடத்துல நான் எவ்வளவு காலமானாலும் நிக்க போறேன். சரியோ பிள்ளையோ நான் வந்து ஒரு இடத்த ஓகே நான் இப்ப கொழும்புக்கு போறேன்னா அப்ப கொழும்புக்கு போற பஸ்ல நான் ஏறிடலாம். சம்டைம் நான் போன இடம் பிள்ளையா இருந்தா கூட சரியா நான் வந்து ஒரு ஜெஃப்னாக்கு போகணும் தெரியாம நான் கொழும்பு பஸ்ல ஏறி கொழும்புக்கு போனா கூட அங்க இருந்து நான் திரும்பி வந்து என்ன செய்யலாம் வந்து ஏதோ அங்க இருந்து நான் ஜெஃப்னாக்கு போற பஸ் எடுத்து பிள்ளையை திருத்தி கொண்டு நான் போய் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுவேன். ஆனா நான் முடிவு எடுக்காத வரைக்கும் நான் எங்க போறேன்னு தெரியாத வரைக்கும் என்ன செய்யறேன்னு தெரியாத வரைக்கும் நான் ஒரே இடத்துலதான் காலம் புறான்னு உண்டாகணும். சரியா அப்ப அதை வந்து கட்டாயம் நாங்க எல்லாரும் விளையக்கொள்ளணும். நிறைய பேருமே வந்து அப்படித்தான் எங்களுக்கு வந்து இந்த கோல் செட்டிங்ன்றது என்ன செய்யறேன்னா சில பேர் கேட்ட சொல்லுவாங்க நீங்க உங்களோட கனவு என்ன அது எனக்கு தெரியாது ஏதோ என்ன சொல்ற என்ன வருதோ அது படி செய்வோம் என்ன எப்படி போகுதோ அப்படி போவோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கை போற போக்குல போறன்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லி ஒரு பர்பஸ் இருக்காது. அதாவது அவங்களுக்கு பயம் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்ல பயம். சம்டைம் நம்ம அடையாம விட்டுருவோமோ அடையலாட்டிவங்க எதுவும் மெட்டாக்கள் என்ன நினைப்பாங்களோ நம்ம சொல்லிட்டு அதை செய்யலைன்னா அந்த பயத்திலேயே வந்து நிறைய பேர் மெட்டது தாழ்வு மனப்பான்மை. இதனாலேயே வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சொல்லி அந்த ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கிறது. சரியா அப்ப உங்களுக்கு வந்து தெரியணும் நீங்க எந்த இடத்த போக போறீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆள் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆளோட லைஃபுக்குமே வந்து ஒரு பர்பஸ் இருக்கும். ஏன்னா அது வேறுபடலாம். எனக்கு இருக்கிறது வேறுபடலாம் உங்களுக்கு இருக்கிற கனவுகள் வேறுபடலாம் எந்த நோக்கம் வேறுபடலாம். அப்படி ஒவ்வொரு ஆட்களோட நோக்கமுமே வந்து அவங்களுக்கான கனவுகள் அவங்களுக்கான ஆசைகள் எல்லாமே வேறுபடலாம். சரியா ஆனா கட்டாயம் எல்லாருக்குள்ளயுமே கடவுள் ஏதோ ஒரு திறமையை தந்திருப்பார். நாங்க வந்து அவங்களுக்கு இருக்குது எனக்கு இல்லைன்னு நாங்க கவலைப்படுறதுக்கு இல்லை. சரியா அப்ப நீங்க வந்து நீங்க உங்களுக்கான அந்த விஷயம் என்ன இப்ப என்ன மாதிரி தான் மெட்டாக்கள் இருக்கணும்ன்றது இல்ல மற்றவர மாதிரி இவர் இருக்கணும்னு இல்ல உங்களுக்கான கனவு என்னன்றதை நீங்க உங்கள்ட்டே கேளுங்க. சரியா உங்களோட கனவுகள் என்ன நீங்க எதை அடையணும் மட்டும் நினைக்கிறீங்க அதுல நீங்க கிளியரா இருக்கணும். சரியா இப்ப அவங்க சொல்லுவோமே நான் வந்து இப்படி ஆக போறேன் நான் இப்படி நான் இன்னொரு கார் வாங்க போறேன் ரெண்டு ஆசையை சொல்றேன்னா நீங்களுமே வந்து என்ன பார்த்து ஓகே இவோ மாதிரி நானும் சொல்லிட்டு அதே கார் வாங்க போறேன் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா நீங்க அதை அடைய மாட்டீங்க. ஏன்டா அது உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து என்ன பார்த்த ஒரு விஷயத்த நீங்க முடிவெடுத்திருக்கீங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ட்ரீம் இருக்கும். அதுல நீங்க கிளியரா இருங்க. மற்றவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்றதுக்காக நீங்க அடையணும் பண்ணி நினைக்க வேணாம். உங்களுக்கு என்ன சரியா இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாரி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே சில பேருக்கு வந்து
பென்ஸ் கார் விருப்பம் என்று சொல்லுவோம். சில பேருக்கு வந்து பிஎம்டபிள்யூ விருப்பம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அவங்கள்ட்ட நல்ல காசு இருந்தாலுமே ஒரு நார்மலான ஒரு சொல்ல போறோம் ஒரு அல்டோ கார் விருப்பம் என்று சொன்னா அது அவரோட விருப்பம். நாங்க சொல்லல அது உனக்கு வந்து நீ பிஎம்டபிள்யூ தான் விரும்பணும் அல்லது இதுதான் நல்லதுன்னு நாங்க சொல்லல. அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். சரியா? அப்ப இந்த மாதிரி தான். அது வந்து உங்களுக்கு சின்னதோ பெருசோ சரியா? அத காச வச்சு மதிப்பிடுறது இல்ல. உங்களோட விருப்பம். சரியா? நீங்க என்னவாக போறீங்க? என்ன ஒரு நிலை அடைய போறீங்கன்றத வந்து நீங்க தெளிவா உங்களோட விருப்பத்தின் பேர்ல நீங்க அத கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அந்த மாதிரி உங்களுக்கான டிரெக்ஷன் நீங்க ஒரு கோல் செட்டிங் ஒன்று செய்தா தான் நீங்க எங்க போக போறீங்கன்றதுக்கான அந்த வழி சரியா? நீங்க உங்களுக்கு ஒரு கோல் இருக்குதுன்னு சொன்னா அதை போய் அடையிறதுக்கான அந்த டிரெக்ஷன் அந்த வழி வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த கோல் செட்டிங் மூலமா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபோக்கஸ். நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா எனக்கு டைம் இல்ல என்ன எனக்கு எனக்கு டைமே இல்லாம இருக்குது எப்படி இந்த விஷயத்த போய் செய்யறேன்னு தெரியாம இருக்கு. அப்ப அநேகமான பிரச்சனையா இருக்கிறது வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் விளங்குதா? அந்த டைம் அப்படி நான் வந்து மேனேஜ் பண்ணி கொள்றது. அப்ப அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட டைமை வந்து வேஸ்ட் ஆகாம என்ன நீங்க சரியா ஃபோக்கஸ் பண்ணி அந்த உங்களோட விஷயத்துல உங்களோட நீங்க எதை நோக்கி போறீங்கன்றதுல கன்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு இந்த கோல் செட்டிங் முக்கியம். இந்த கோல் செட்டிங் ஒன்று இல்லைன்னு சொன்னா என்னது எனக்கு வந்து இப்ப நான் அதை செய்யறதா அல்லது இதை செய்யறதா அந்த இதுக்காக நான் ஒர்க் பண்றதா அந்த கோலுக்கு செய்யறதா எனக்கு இதுவும் ஆசை இருக்கு அதுவும் ஆசை இருக்கு. அப்ப இப்படி எங்கட கவனம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிதறும். என்ன எங்களோட கவனம் வந்து சிதறடிக்கப்படும். அதுவே வந்து எனக்கு ஒரு ஒரு கோல் செட்டிங்னு சொல்லி ஓகே இத்தனை நாள்ல நான் இதை செய்ய போறேன் இத்தனை நாள்ல நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட வந்து ஒரு சரியான ஒரு கோல் செட்டிங் ஒன்று இருக்குமா இருந்தா உங்களோட டைம் வந்து வீணாகாது. சரியா? நீங்க ஃபோக்கஸ் கன்சென்ட்ரேட் பண்ணி இப்போ உங்களுக்கு தெரியும் இப்ப இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அதை ரீச் பண்ணதுக்கு பிறகு அடுத்தது இப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு லிஸ்ட் இருக்கு விளங்குதா? அப்ப அதுபடி நீங்க போறதன் மூலமா உங்களோட அதாவது கோல் செட்டிங் ஒன்று இருந்தா மட்டும்தான் உங்களால ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட டைமை வந்து மேனேஜ் பண்ணிட்டு ஒர்க் பண்ண முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மோட்டிவேஷன். என்ன இப்ப மார்னிங் எழும்பும் போதே நார்மலா எங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தா ஒரு என்ன சொல்ற நோக்கம் இருந்தா தானே நாங்க அதை நோக்கி பயணிப்போம். எழும்பும் போது எங்கள்ட்ட ஒரு எந்த ஒரு நோக்கமும் இல்லைன்னு சொன்னா இழுத்து மூடிட்டு திருப்பி படுக்கணும் தான் தோணும். விளங்குதா? அப்ப அதுதான். அப்ப அதனால வந்து உங்களுக்குன்னு ஒரு கோல் செட்டிங் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் ஒரு கோல் செட்டிங் இருந்தா தான் என்ன உங்களோட கோலை அதை வந்து நீங்க என்ன அடைய போறீங்கன்ற விஷயங்கள் தெளிவா இருந்தா தான் நீங்க ஒவ்வொரு நாள் எழும்பும் போதும் ஓகே நான் எந்த ஒரு விஷயத்துக்காக நான் எழும்புறேன் இதை நான் அடையணும்ன்றது உங்களுக்குள்ளே வந்து ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா அந்த மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு ஒரு டிசிப்ளினை கொண்டு வரும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெஷர்மெண்ட். அதாவது ஒரு கோல் செட்டிங்ன்றது வந்து அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க எவ்வளவு விஷயத்த ரீச் பண்ணிருக்கீங்கன்றத அனலைஸ் பண்றதுக்கு சரியா செக் பண்றதுக்கு அந்த உங்களோட கோலை வந்து நீங்க இன்னும் அதாவது இப்ப சொல்லுவோமே இப்ப உங்களுக்கு வந்து இவ்வளவு ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி ஒரு ட்ரீம் இருக்கு அதுல உங்களுக்கு ஒரு கார் ஒன்று வாங்கணும் அந்த காருக்கு வந்து ஒரு 50 லட்சம் வேணும். சரியா? இப்ப நீங்க அவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்ப இன்னும் அவ்வளவு ஏர்ன் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட். அப்ப இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அளவிடுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த கோல் செட்டிங்ன்றது வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ். சரியா? அதாவது நிறைய பேருக்கு வந்து இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா பயம். அந்த கோலை ஃபிக்ஸ் பண்றதுக்கோ அல்லது என்னால இதை அடைய இயலுமா நான் இதை செய்திருவேனா என்னால முடியுமா என்று நிறைய செல்ஃப் டவுட் சரியா சந்தேகங்கள் கேள்விகள் வந்து தங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அந்த என்ன பயம் ஒன்று இருக்கு நம்ம அடையலாம் போயிட அந்த கான்பிடென்ட் இல்ல நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கை எப்ப வரும்? இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க அதுல சின்ன சின்ன விஷயங்களை நீங்க அதுல அச்சீவ் பண்ணும் போது உங்களுக்கு அறியாமலே ஒரு தன்னம்பிக்கை ஒரு வேணும். ஓகே நான் இவ்வளவுத்தையும் ரீச் பண்ணிட்டேன் அப்ப கட்டாயம் நான் இதை செய்திருவேன் இவ்வளவுத்தையும் நான் ரீச் பண்ணிட்டேன் அப்ப இதை நான் செய்திருவேன். அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ரீச் பண்ணத்தான் உங்களுக்குமே அந்த நம்பிக்கை வந்து இன்னும் அடுத்தடுத்து அது ஒரு ஒரு உந்து சக்தியா இருக்கும். உங்களை மோட்டிவேட் பண்ணி பெரிய பெரிய வெற்றிகள் எங்களால அடைய முடியும். இப்ப சொல்லுவோமே பெக்ஸோரா பிசினஸ் எடுத்தீங்கண்டா எடுத்த உடனே நாங்க லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்றோம். இப்ப நீங்க ஃபர்ஸ்டா ஜாயின் பண்ணினதும் உங்களோட 250 பாயிண்ட்ஸை போடுறதே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். என்ன அந்த 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் நம்பிக்கை வரும். அப்பா நம்மளோட முதலாவது ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அந்த ஒரு 4 பேர் ஜாயின் பண்ணிடனோடனே அது ஒரு கான்ஃபிடென்ட். அதுக்கு பிறகு அதுல ஒரு ஃபர்ஸ்ட் இன்கம் 500 பாயிண்ட்ஸ் பேலன்ஸ் ஆகி ஃபர்ஸ்ட் இன்கம் ஒரு 10,000 எடுத்தோடனே அடுத்த ஒரு நம்பிக்கை வரும்.
அப்பா நான் ஒரு ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துட்டேன். அந்த அந்த சின்ன சின்ன நம்பிக்கைகள் தான். ஏன்னா அந்த சின்ன சின்ன அந்த வெற்றிகளோட நம்பிக்கைகள் ஒன்று சேர்ந்துதான் நாளைக்கு உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய அளவான வெற்றியை உங்கள்ட்ட கொண்டு வந்து தரப்போகுது. சரியா? அப்ப இது எல்லாத்துக்குமே வந்து என்ன வேணும், கோல் செட்டிங்ன்றது முக்கியம். என்ன கோல்ன்றது ஒன்று இல்லாம கனவுன்றது ஒன்று இல்லாம எங்களுக்கு வந்து ஒரு பிளான் ஒன்று இல்லாம சின்ன சின்ன விஷயங்களை கூட எங்களுக்கு நாங்க அதை ரீச் பண்றோமா அச்சீவ் பண்றோமான்றது எங்களுக்கு தெரியாது. சரியா? அப்ப அதனால வந்து கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோல் செட்டிங்ன்றது வந்து உண்மையிலே வந்து எங்களுக்கு முக்கியம். சரியா? இது வந்து பிசினஸ் லைஃபுக்கு மட்டும் இல்ல, எபெக்ஸோரா லைஃபுக்கு மட்டும் இல்ல, இது வந்து உங்களோட பர்சனல் லைஃபுக்கு. நீங்க உங்களோட பிள்ளையில வந்து நீங்க சரியான முறையில வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது உங்களோட பர்சனல் லைஃப்ல நீங்க உங்களோட ஹஸ்பண்டோட நீங்க ஹாப்பியா வாழணும்னு நினைக்கிறீங்களா? ஒர்க் அண்ட் ஃபேமிலி லைஃப் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சரியா? எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இந்த கோல் செட்டிங்ன்றது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஓகே. ஒரு கோல் இல்லாத ஒரு ஒரு நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி என்று சொன்னா ஸ்டேரிங் இல்லாத வண்டி மாதிரி. என்ன இப்போ ஒரு ஒரு வாகனம் போகுதுன்னு சொன்னா அந்த வாகனத்தை வந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது, அத ஸ்பீடை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது வந்து அது ஸ்டேரிங். என்ன செய்யணும், ரிவர்ஸ் எடுக்கணுமா அல்லது வந்து இப்போ எவ்வளவு அடுத்த என்ன செகண்ட் கியர் போடும்போது ஸ்பீட் கூடும் குறைக்கிறது இது எல்லாமே வந்து அந்த கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். என்ன வாகனத்துல அது இல்லைன்னு சொன்னா சும்மா வாகனம் கண்ட மாதிரி போய் ஆக்சிடென்ட் தான். அதே மாதிரி தான். அப்ப எங்களுக்குமே வந்து எங்களோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கோல், என்ன ஒரு கோல் அதை அடையிறதுக்கான ஒரு பிளானிங் ஒரு திட்டம் இருக்குமா இருந்தா எங்களை வந்து ஈஸியா நாங்க எங்களோட லைஃப்பை நாங்க அந்த விஷயங்களை நாங்க சரியான முறையில் அதை நோக்கி போய் எங்களால அடைய முடியும். சரியா? ஓகே. அப்ப இதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் இதெல்லாமே இருக்கிறதாலதான் நாங்க என்ன செய்ய போறோம், எங்கட இந்த 2026ஆம் ஆண்டுக்காக வந்து நாங்க எங்கட கோலை வந்து செட் பண்ண போறோம். சரியா? ஓகே. அப்ப இப்ப நிறைய பேருக்கு வந்து கோல் செட்டிங்னு சொல்லி விஷயம் வரும் போதும் எப்படி செய்யறது, எப்படி கோலை பிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் வரும். சரியா? நிறைய கேள்விகள் எங்களுக்குள்ள இருக்கும். இது எப்படி செய்யறது, பிசினஸுக்கு தனி எப்படி செய்யறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வரும். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன். நீங்க அதுபடி உங்களோட கோல்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஓகே. இப்ப நாங்க வந்து என்ன மாதிரி செய்யலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது எங்களோட கோல்ஸ். இப்ப இதுல வந்து நீங்க என்னன்னு சொன்னா இப்ப நான் சொன்னேன் தானே ஒவ்வொரு ஆக்களோட தனிப்பட்ட லைஃப்ல தனிப்பட்ட இதுல வந்து எங்களுக்கு வித்தியாசமான விஷயங்கள் இருக்கும். சரியா? இப்ப பிசினஸ் சொல்லி வரும்போது வரும்போது அதுக்குன்னு தனியா செப்பரேட்டா கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. சொல்லுவோமே இப்ப நம்ம எபெக்ஸோரா பிசினஸ் சொன்னா நீங்க இந்த 2026ல வந்து டோட்டல் இன்கமா அவ்வளவு ஏர்ன் பண்ண போறீங்க. சரியா? இப்ப 10 லட்சம் ரூபா கேட்டகரிக்குள்ள வர போறீங்களா, இல்ல 25 லட்சம் நீங்க ஏர்ன் பண்ணி பிளாட்டினம் எக்ஸிகூட்டிவ் ரீச் பண்ண போறீங்களா, இல்ல டோட்டலா நீங்க 50 லட்சம் ஏர்ன் பண்ணி டைமண்ட் எக்ஸிகூட்டிவ் வர போறீங்களா, அல்ல டோட்டலா 1 கோடி ஏர்ன் பண்ணி நீங்க எபெக்ஸ் மேனேஜர் ஆக போறீங்களா? சரியா? அப்ப இப்படி என்று சொல்லி உங்களோட உங்களோட பிசினஸ் சார்ந்து உங்களோட கோல்ஸ் என்ன, அல்லது நீங்க இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற ஒரு ஆளுன்னு சொன்னப்ப நான் இது வந்து என்னன்னு சொன்னா ஒரு 1 இயர்க்கான பிளான். சரியா? 2026 வரும்போது ஒரு 12 மாசத்துல உங்களால பிசினஸ்ல நீங்க ரீச் பண்ணக்கூடிய விஷயங்கள். சரியா? அது எல்லாத்தையும் வந்து நீங்க என்ன செய்யலாம், இந்த பிசினஸ் என்ற கேட்டகரிக்குள்ள நீங்க ரீச் பண்ணலாம், இந்த சாரி நோட் பண்ணலாம். இப்ப இதுல எபெக்ஸோட பிசினஸ் செய்துட்டே நீங்க வேற பிசினஸ் செய்யறாங்களா இருக்கலாம், அல்லது வந்து பிரைவேட் செக்டர்லயோ கவர்மெண்ட் செக்டர்லயோ ஒர்க் பண்றாங்களா இருக்கலாம், அதை கூட நீங்க இதுல நோட் பண்ணலாம். சரியா? நீங்க வந்து ஓகே சூப்பர் முஷாஃபிரா போட்டிருக்காங்க மேனேஜர் ஆகணும்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க டைமண்ட் எக்ஸிகூட்டிவ் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்கட ஒரு இதா வச்சிருக்கிறாங்க மேனேஜர் ஆகணும் எபெக்ஸ் மேனேஜர். ஓகே சூப்பர் முஷாஃபிரா. சரியா? ஓகே. அப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நீங்க உங்களோட பிசினஸ் சார்ந்து உங்களோட கோல்ஸ். சரியா? அதுகளை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம் செப்பரேட்டா. அடுத்தது வந்து இன்கம். இப்ப இன்கம் சொல்லி வரும்போது உங்களோட டோட்டல் இன்கம் இப்ப நீங்க வந்து எவ்வளவு சேவ் பண்ணி இருக்கணும். சரியா? இந்த வருஷத்துல வந்து இந்த வருஷம் முடியும் போது நான் ஒரு சேவிங்கா இத்தனை லட்சம் நான் வச்சிருக்கணும். சரியா? அல்லது வந்து ஏதாவது ஒரு இன்கம் வாரத்துக்கான ஏதாவது சோர்ஸ் நான் உருவாக்கி இருக்கணும். ஏதோ உங்களோட இன்கமா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் டோட்டல் இன்கமா நீங்க அவ்வளவு ஏர்ன் பண்ணி கிளியர் இல்லையா? கிளியர். ஓகே. சரி. தேங்க்யூ. சரியா? ஓகே. அப்ப கிளியர் இல்லைன்னு சொல்றாங்க கொஞ்சம் உங்களோட நெட்வொர்க்கை செக் பண்ணுங்க. அப்ப பிசினஸ் சார்ந்து உங்களோட
கோல் என்னன்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் சார்ந்து வருமானம் நான் சொன்ன மாதிரி நீங்க எவ்வளோ சேவ் பண்ண போறீங்க, டோட்டலா நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் இன்கம் சார்ந்த உங்களோட ஒரு கோல்ல நீங்க அந்த கேட்டகரிக்குள்ள நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்து பர்சனல் குரோத்ன்னு சொல்லும்போதோ சரியா? பர்சனலா வந்து இப்போ உங்களோட சைட்ல வந்து நீங்க சம்டைம் வந்து ஏதாவது லேர்ன் பண்ணணும்னு சொல்லி இப்ப சொல்லுவோமே நான் வந்து இங்கிலீஷ் வந்து நான் இங்கிலீஷ்ல ஒரு கோர்ஸ் ஒன்று நான் அட்டென்ட் பண்ணி ஃபுல்லா நான் இங்கிலீஷ் கதைக்கிறதுக்கு பழகணும் அல்லது சிங்களம் நான் கதைக்கிறதுக்கு பழகணும். ஏதாவது டிரைவிங் சரியா, நான் வந்து வெஹிக்கிள் ஃபுல்லா நான் ஓடுறதுக்கு ஏதோ ஒரு பழகின லைசன்ஸ் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி ஏதோ உங்களோட பர்சனல் சார்ந்து சரியா, உங்களோட பர்சனலான விஷயங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க கற்றுக்கொள்ளணும் நினைக்கிறதையோ அல்லது அடையணும் நினைக்கிறதுகளோ சரி, அல்லது ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைக்கிறதோ, வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிற அந்த மாதிரி பர்சனலா உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணி கொள்றதுக்கான விஷயங்கள் ஏதோ ஒன்று நீங்க அதை நோட் பண்ணி கொள்ளலாம் பர்சனல் குரோத்துக்குள்ள. அடுத்தது வந்து ஹெல்த், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள். சரி, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லும் போது எங்கட ஃபிட்னஸ் என்ன, ஃபிட்னஸ் சொன்னா இப்ப சொல்லுவோமே நாங்க வந்து இப்ப நிறைய நாங்க முதல் நினைப்போம் டெய்லி நாங்க எக்ஸசைஸ் செய்யணும், எங்களோட ஃபுட் ஹேபிட்ல வந்து இது விஷயங்களை நாங்க மாத்தணும்னு நினைப்போம், ஆனா செய்ய மாட்டோம். அப்ப அதை வந்து நீங்க ஒரு இந்த இயர்ல இருந்து செய்யறமா. இப்ப நேற்று 2 நாளைக்கு மேல எங்களோட ரிலேட்டிவ் ஆக்கள் வந்திருந்தாங்க. அப்ப அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, தாங்க இந்த வருஷத்துல இருந்து 2026ல இருந்து பிஸ்கட் சாப்பிட்றத ஃபுல்லா விட போறாங்க, பிஸ்கட் அண்ட் சாக்லேட் சாப்பிட்றத ஃபுல்லா நாங்க விட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு சரியா. அப்ப இந்த ஏன் அவங்களோட ஆரோக்கியத்துக்காக சரியா. அப்ப 2 லிட்டர் வாட்டர் குடிக்க சரியா. மற்றது வந்து நீங்க 30 மினிட்ஸ் நடக்கிறது சரியா, அல்லது நீங்க ஒரு எக்ஸசைஸ் ஒரு 1/2 மணித்தியாலம் செய்யறது சரி, இப்படி ஏதோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள். ஆஹ் வேற என்ன, சாப்பாட்டு விஷயங்கள்ல நீங்க ஏதாவது அவாய்ட் பண்ணணும், இந்த சாப்பாடை நான் இதுக்கு பிறகு எடுக்கவே கூடாது என்ற மாதிரி நீங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அதுகளை உங்களோட கோலா ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு நீங்க அதுகளை நோட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த கேட்டகரிக்குள்ள. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அந்த ஹெல்த்ன்றதுக்குள்ள இதுவும் வரும். சில பேர் வெயிட் கூடினாக்கள் இருப்பாங்க சரியா. அப்ப இந்த இயர் 2026 வந்து நான் இத்தனை கிலோ வெயிட் அந்த பாடி வெயிட்டை வந்து நான் கொண்டு வரணும் அந்த மாதிரி சரியா. இந்த இது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஹெல்த்ன்றதுக்குள்ள வரும். ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்னு சொன்னா என்ன, இப்ப எங்களோட வந்து அம்மா அப்பா ஹஸ்பண்ட் பிள்ளைகள் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்குன்னு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் சரியா. அவங்க அவங்க சார்ந்து இப்ப அப்பாக்கு நான் இது செய்யணும், அம்மாக்கு நான் இது செய்யணும், சகோதரங்களுக்கு நான் இந்த விஷயங்கள் செய்து கொடுக்கணும், மற்றது ஹஸ்பண்டுக்கு நான் இப்படி ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபேமிலி சார்ந்து பிள்ளைகளுக்குன்னு சொல்லி என்ன பிள்ளைகள் குடும்பம் அந்த மாதிரி நீங்க ஃபேமிலிக்காக என்னென்ன விஷயங்கள் உங்களோட நீங்க செய்யணும்னு சொல்லி உங்களோட ஆசைகள் இருக்கும் என்ன, அதை நீங்க ஒரு கோலா நீங்க ஒரு சைட்ல ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். அப்ப இந்த மாதிரி நாங்க கேட்டகரைஸ் பண்ணி நோட் பண்ண மாட்டது. இப்ப நிறையவும் எழுதக்கூடாது சரியா. கோல் செட்டிங்ன்றதுக்காக நிறையவுமே வந்துட்டு நாங்க நிறைய எழுதி போட்டு உங்களுக்கு இன்னும் அது இதா போயிடும். ஏதோ உங்களுக்கு 1 2 விஷயங்கள், அப்ப அதுதான் எங்களுக்கு இன்னுமே வந்து இந்த விஷயத்தங்களால ரீச் பண்ணலாம் அடையலாம்ன்ற நம்பிக்கையும் தரும். பெரிய நிறைய லிஸ்ட் அவுட்டா நிறைய விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி போட்டு எங்கட மைண்ட் என்ன செய்யும் சொன்ன சே இதெல்லாம் அங்க நடக்கையா போகுதுன்னு சொல்லிட்டு நாங்களே அதை வந்து ஒரு டிமோட்டிவேட் ஆகுற மாதிரி வந்துடும். அதனால வந்து உங்களுக்கு தெரியும் உங்களோட கெப்பாசிட்டி என்ன, உங்களோட இன்கம் லெவல் என்னன்றதை வச்சு நீங்க அந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா ஓகே சரியா. அப்ப இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளயுமே வந்து உங்களோட கோல்ஸை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க சரியா. ஓகே, இதை நீங்க இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும் தானே என்னென்னன்றது. அப்ப நீங்க அதெல்லாம் நோட் டவுன் பண்ணலாம் சரியா. ஓகே, இதுக்குன்னு சொல்லி நீங்க டைம் ஒன்று எடுத்து மினக்கட்டி இருந்து யோசிச்சு எழுதுறதை விட இப்பவே நீங்க இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள சொன்னதின் அடிப்படையில உங்களுக்கு தெரியும் தானே உங்களோட கனவுகள் என்னன்றது, உங்களுக்கு நீங்க விரும்பி செய்யக்கூடிய விஷயங்கள் அதுக்கெல்லாம் நிறைய டைம் எடுக்கணும்ன்றது இல்லை. இதுலயே நீங்க நோட் டவுன் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்ய போறீங்கன்றத நோட் பண்ணி கொள்ளுங்க ஒவ்வொரு கேட்டகரியிலையும் சரியா. ஓகே, நான் இப்ப எந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா நான் 3 விஷயங்கள் இந்த வருஷத்துக்கு நான் பிளான் பண்ணிருக்கிறது 3 விஷயங்கள். இந்த 3 நான் செய்யணும் சரியா. அந்த மாதிரி உங்களுக்குமே ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள சாரி 3 இல்ல 4 விஷயங்கள் சரியா. 4 விஷயங்கள் வந்து நான் ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளேயும் நோமலா ஒவ்வொன்று பிசினஸ் சொன்னா அதுல உண்டு அப்படின்னு சொல்லிதான் நான் எடுத்துக்கொண்டது. நிறைய விஷயங்களை ஆட் பண்ணல, நிறைய விஷயங்களை ஆட் பண்ணினோம்னு சொன்னா நமக்கு அது ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் டிமோட்டிவேட் ஆயிரும்.
சரியா? ஓகே. முக்கியமான விஷயங்கள் இப்ப இதெல்லாம் கட்டாயம் செய்யணும்ன்ற மாதிரி இருக்குமே. அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள நோட் பண்ணிட்டீங்கன்னா சரி. ஓகே. இந்த எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. 2026ல எவ்வளோ மந்த்லி இன்கம் ஏர்ன் பண்ணணும்? டீம்ல எத்தன மெம்பர்ஸ் இருக்கணும்? ஹெல்த் வைஸ் நீங்க எத்தன கிலோ கொண்டு வரணும்? அந்த மாதிரி. சரியா? ஓகே. இப்ப எங்கட கோல் வந்து சரியா? எங்கட அந்த கோல் இருக்கு தானே? அது வந்து எப்படி இருக்கணும்ன்றதை நாங்க பார்ப்போம். நெறைய பேர் இதுலயுமே புல விடுறவங்க. சரியா? அதாவது ஸ்பெசிஃபிக். அதாவது கிளியரா இருக்கணும். எங்கட எங்கட கோல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட்ன்னு சொல்லியிருக்கு. ஸ்மார்ட். அதாவது SMART. சரியா? இது வந்து அந்த கோல் ஒன்று நாங்க செட் பண்ணும்போது கவனத்துல எடுக்கக்கூடிய விஷயங்கள். முதலாவது இந்த எஸ்ன்னு சொல்றேன்னா ஸ்பெசிஃபிக். ஸ்பெசிஃபிக்ன்றது வந்து கிளியர். சரியா? கிளியரா அதாவது உங்களுக்கு தெரியணும். இதுதான் என்ற கோல்ன்றத வந்து கிளியரா நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. எத நோக்கி போக போறோம்ன்றதுல நாங்க தெளிவா இருக்கணும். சும்மா அந்த போன போக்குல ஒண்ட சொல்லிட்டு போறது இல்ல. ஓகேவா? அடுத்தது மெஷரபிள். அதாவது அளவிடக்கூடியதா இருக்கணும். இப்ப சொல்லுவோம் இன்கம்ன்னு சொன்னா, நான் வந்து கூட இன்கம் எடுக்கணும்னு சொல்லிட்டு போறதில்ல. அதுல வந்து ஒரு அளவே இல்ல. சரி, அத விட நான் என்ன சொல்லலாம்? ஒரு 50,00,000 நான் ஏர்ன் பண்ணணும். இல்ல ஒரு 10,00,000 டோட்டலா நான் இந்த வருஷத்துல ஏர்ன் பண்ணணும். அப்ப அந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அத அளவிடலாம். 10,00,000ன்றது மெஷரபிள் அளவிடக்கூடியதா இருக்குது. அப்ப அது இப்ப சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கூட இன்கம் எடுக்கணும். அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்ப அதுல வந்து அந்த அளவு இல்ல. ஓகேவா? அப்ப அதனால வந்து மெஷரபிள் அதாவது மெஷர் பண்ணக்கூடியதா இருக்கணும் எங்கட கோல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அடையக்கூடியதா இருக்கணும். அச்சீவபிள். இப்ப சில பேர் வந்து என்னன்னு சொல்லுவோமே, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய ஒரு ஆ என்ன கன்டெக்ட் எல்லாம் இருக்காது. ஆனா அவங்க போடுவாங்க. சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நாங்க எபெக்ஸ் 2 crore சரியா? எபெக்ஸ் சீனியர் மேனேஜர்ன்னு சொன்னா 2 crore. 2 crore ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டா, எங்களுக்கு தெரியும் தானே எங்களோட கெப்பாசிட்டி என்னன்றத பார்த்துட்டு நான் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா அதை போடல அது என்ன நான் என்ன சொல்றேன்டா ஒரு விஷயம் வந்து என்னால அதை செய்ய முடியும் அந்த குறிப்பிட்ட காலம் என்னோட 12 மாசம் இருக்குன்னு அந்த 12 மாசத்துக்குள்ள என்னோட கெப்பாசிட்டி என்ன என்னால முடியும்ன்றத அதை அச்சீவ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும் உங்களோட கோல் சரியா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆம், அது வந்து எங்களுக்கு அதாவது எங்களுக்கு பொருத்தமானதா இருக்கணும் ரெலவெண்டா இருக்கணும் எங்களுக்கு தேவையானதா இருக்கணும் சரியா நீங்க நீங்க உங்களுக்கு சொல்லுவோமே உங்களோட ஃபீல்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா உங்களோட எபெக்ஸோரா பிசினஸ்ல நாங்க இருக்கோம்னு சொன்னா நீங்க ஒரு கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்றீங்க அந்த பிசினஸுக்கு தேவையான சம்டைம் நீங்க உங்களோட ஒரு ஒரு ஸ்கில் ஒன்றை வளர்த்து கொள்ள போறீங்க சரியா இப்ப நான் வந்து சிங்களம் லேர்ன் பண்ண போறேன்ன்றதுனா ஓகே எனக்கு வந்து என்ன இதுக்கு அது தேவை எனக்கு பொருத்தமானது என்ன இந்த விஷயம் என்ன பிசினஸ நான் அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கு எனக்கு தேவை அதை விட்டுட்டு நான் வேற ஏதாவது ஒரு சம்பந்தமே இல்லாம வேற ஒரு கோர்ஸை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நான் படிக்க போறேன் இதுல ஆட் பண்றேன்டா அது எனக்கு பொருத்தமே இல்லாதது நான் ஒர்க் பண்ற ஒரு ஃபீல்டான எனக்கு பொருத்தமே இல்லாத ஒரு விஷயத்துல நான் என்னோட ஸ்கில்ல வளர்க்க போறேன்னு நான் நினைக்கிறேன் சரியா அப்ப அதே மாதிரி தான் நாங்க ஒரு கோல்னு ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணும் போது எனக்கு எது தேவை எனக்கு பொருத்தமான விஷயமாவும் அது இருக்கணும்ன்றதை நாங்க பாத்துக்கொள்ளணும் சரியா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டைம் லிமிட் இப்ப ஒரு 3 மந்த்ஸ்ல வந்து நான் இதை ரீச் பண்ணணும் அடுத்த ஒரு 6 மந்த்ல நான் இதை ரீச் பண்ணணும் அடுத்த 1 இயர்ல வந்து இந்த விஷயத்த நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் லிமிட் இப்ப சில பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு நார்மலா ஒரு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆனா டைம் லிமிட் ஒன்று இருக்காது சரியா அவங்களுக்கே தெரியாது இதை நீங்க எவ்வளவு நாள் ரீச் பண்ண போறீங்க தெரியா பாப்போமே அது எப்ப வருதோ அப்ப வரட்டும் அந்த மாதிரி சொல்லுவாங்க சரி அப்ப அவங்களுக்கே தெரியாத அதை எப்ப ரீச் பண்ணணும்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு நிலைமையில இருக்குது அப்ப கட்டாயம் அவங்களோட ஒரு கோல் எப்படி இருக்கணும்னு சொன்னா இந்த விஷயங்கள் ஸ்மார்ட் என்ற விஷயத்துக்குள்ள வரக்கூடிய விஷயங்களை உள்ளடங்கக்கூடியதா இருக்கணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்காங்க பாருங்க பிக் லீடர் ஆகணும்ன்றது வந்து இப்ப நோமலா ஒரு ஆள் சொல்லிட்டு போறது அதுல வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஒரு கிளியர் இல்ல ஒரு மெஷர்மெண்ட் இல்ல அது அடைய அப்ப பிக் லீடர்ன்றது அதை வந்து செய்ய முடியுமா இல்லையான்னு அது எதை மென்ஷன் பண்ணேன்னே தெரியாம அதை எப்படி அடையலாம்ன்ற சொல்றது சரியா அடுத்தது வந்து எங்களுக்கு அது தேவையா இல்லையா அடுத்தது வந்து டைம் லிமிட் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல சரியா அப்ப அடுத்தது பாருங்க 2000 ஒரு 4 டீமை உருவாக்கி 4 ஸ்ட்ராங்கான டீமை உருவாக்கணும் அல்லது 4 டீம்ல இத்தனை இத்தனை பாயிண்ட்ஸ் கொண்டு வரணும் சரியா ஆஹ் 4 டீம்லயும் 10,000 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொண்டு வரணும் 4 டீமாலையும் தனித்தனியா இந்த மாதிரி நாங்க ஒரு எங்களுக்கு தெரியும் நாங்க செய்ய போற விஷயம் எங்களோட கோல் வந்து பிக்ஸ்டா இருக்கணும் இத்தனை டைமுக்குள்ள இவ்வளவு நாளைக்குள்ள இதுதான் எங்களோட கோல்ன்றது சரியா அப்ப அப்படி நாங்க எங்களோட கோலை வந்து இது சரியா ஓகே
அப்ப இது எல்லாருக்கும் விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க உங்களோட கோல் நீங்க இப்ப ஃபிக்ஸ் பண்ண கோல் இருக்கு தானே, நீங்க ஷார்ட்டா நோட் பண்ணினதுகளை வந்து நீங்க பாருங்க, நீங்க என்ன மிஸ்டேக் விட்டுருக்கீங்கன்றத பார்த்து நீங்க சவுண்ட் குறைவா இருக்குதா? சவுண்ட் ஓகே தானே? ஓகே சரியா. சரியா, அப்ப இது வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்தது வந்து நாங்க கோல்ன்ற ஒரு விஷயம் வரும்போது சரியா, இப்ப நாங்க இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொண்டோம் எங்கட பெரிய பெரிய கோல் சரியா. அந்த வருஷத்துல நாங்க 2026ல என்னெல்லாம் நாங்க ரீச் பண்ணணும்ன்றதை வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொண்டோம். அடுத்தது வந்து நாங்க செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, எங்கட பெரிய கோல்ஸ் சரியா, எங்கட பெரிய கோல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க சின்ன சின்னனா பிரேக் பண்ண போறோம் சரியா, சின்ன சின்ன உடைக்க போறோம். இப்ப எங்களுக்கு வந்து வருஷத்துக்குன்னு சொல்லி ஒரு கோல் இருக்கு. இப்ப நான் இத்தனை லட்சம் ஏர்ன் பண்ணணும் சரியா. இப்ப எனக்கு வந்து நார்மலா இந்த வருஷத்துல வந்து நான் ஒரு ஒரு கோடி நான் ஏர்ன் பண்ணணும்னு சொன்னா, அப்ப நான் மந்த்துக்கு நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணணும் சரியா, வீக்குக்கு நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணணும், இதை நான் வீக்குக்கு ஏர்ன் பண்ணணும்னா டெய்லி நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணும், இதை நான் பிரேக் பண்ணணும். விளங்குதா? இதே மாதிரி உங்களோட ஒவ்வொரு கோல் நீங்க வந்து உங்களோட ஹெல்த்துக்கு கொண்டு வந்த விஷயங்களா இருக்கலாம், அல்லது வந்து பர்சனல் விஷயங்களை கொண்டு வந்த ஒரு எட் பண்ண கோலா இருக்கலாம், பிசினஸ் சார்ந்து கொண்டு வந்த கோலா இருக்கலாம் சரியா. நீங்க என்ன விஷயம் கொண்டு வாரீங்களோ அதை வந்து நீங்க பிரேக் பண்ணணும், சின்ன சின்னதா பிரேக் பண்ணணும். ஒரு 3 மந்த்ஸ்ல ரீச் பண்ணக்கூடிய விஷயங்கள், 6 மந்த் அப்படின்னு சொல்லி மந்த்லி இப்படி நீங்க அதை உடைக்கணும் சரியா. இப்ப சொல்லுவோமே, நாங்க வந்து டோட்டலா வந்து நான் வந்து ஒரு ஒரு கோடி ஏர்ன் பண்ணுமென்னு வச்சுக்கொள்ளுங்க சரியா. நான் வந்து ஒரு கோடி ஏர்ன் பண்ணணும் அல்லது 2 கோடி நான் இந்த வருஷம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா, அப்ப என்கிட்ட ஒரு மாசம் என் ஒரு மாச வருமானம் அவ்வளவா இருக்கும் சரியா. 20 லட்சமா இருக்கணுமா, அப்ப இந்த 20 லட்சமா இருக்கணும்னு சொன்னா, ஒரு மாசம் எனக்கு ஒரு மாத இன்கம் 20 லட்சமா இருக்கணுமாண்டா, என்கிட்ட ஒரு கிழமை சரியா, ஒரு கிழமை வந்து எவ்வளவு இருக்கணும், 5 லட்சம் என்ன, 5 லட்சம், ஒரு கிழமை இன்கம் 5 லட்சம்னு சொன்னாதான் 4 கிழமை வரும், அப்ப 4 மந்த்துக்கு வந்து 20 லட்சம் வரப்போகுது. அப்போ ஒரு கிழமைக்கு வந்து எனக்கு 5 லட்சம் இன்கம் வரணும்னு சொன்னா இந்த பாயிண்ட்ஸ் அப்படி பேலன்ஸ் ஆகும். ஒவ்வொரு டீம் பாயிண்ட்ஸும் அப்படி பேலன்ஸ் ஆகணும், எத்தனை எத்தனை பாயிண்ட்ஸ் வரணும் இதை பார்க்கணும். அப்ப அதை பார்த்துன்னு சொன்னா அடுத்து என்ன செய்யலாம், இத்தனை இத்தனை பாயிண்ட்ஸை நான் கொண்டு வரணுமா இருந்தா டெய்லி ஆக்ஷன், அதான் நாங்க பாயிண்ட் ஸ்டார்ட் ஒரு விஷயம் செய்யறோம். இத்தனை இத்தனை பாயிண்ட்ஸ் வரணும்னு சொன்னா நாங்க அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்றத என்ன செய்யறோம். இப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் இப்ப குரூப் கால் செய்யறதா சரியா, ஆஃப்லைன் மீட்டிங்ஸ் எத்தனை செய்யணும், ஒவ்வொரு நாளும் என்ன டாபிக்ல குரூப் கால் செய்யணும், ஜூம் மீட்டிங்ஸ் என்னென்ன செய்யணும், எத்தனை ஃபாலோ அப் செய்யணும், எத்தனை பேர் நான் புதுசா ரெக்ரூட்மெண்ட் செய்யணும், இதெல்லாம் டெய்லி ஆக்ஷனுக்குள்ள வரும் சரியா. அதே மாதிரி பண்ற ஒரு ஹெல்த் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயம், நான் இத்தனை கிலோ இந்த வருஷத்துல வந்து நான் வந்து அந்த பாடி இது வந்து வெயிட் நான் ஒரு சொல்லுவோமே ஒரு 100 கிலோ இருக்கிற ஒரு ஆள் வந்து நான் 70 கிலோக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படின்ட்டு சொன்னா நான் வந்து ஒரு என்னது 1 மந்த்ல வந்து நான் எத்தனை கிலோ குறைக்கணும் சரியா, 1 மந்த்துக்கு நான் எத்தனை குறைக்கணும், அப்ப அந்த 1 மந்த்துக்கு நான் குறைக்கணும்னு சொன்னா இவ்வளவு கிலோ குறைக்கணும்டா, டெய்லி அந்த சாப்பாடு எப்படி இருக்கணும், டெய்லி நான் எத்தனை அவர் எக்ஸசைஸ் வந்து எவ்வளவு டைம் செய்யணும், அதுவும் என்ன டைம்ல இருந்து என்ன டைம் செய்யணும் சரியா. சாப்பாடுகள் என்ன மாதிரி, பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன சாப்பிடணும், லஞ்சுக்கு என்னென்ன சாப்பிடணும், டின்னர் என்ன மாதிரி இருக்கணும் என்றதை வந்து என் பெரிய கோல் என்னன்றது தெரிஞ்சாதான் சரியா, என் பெரிய கோல் என்னன்றது தெரிஞ்சாதான் அதை நான் அடிப்படையா வச்சு அதை பிரேக் பண்ணி என் மந்த்லி கோல் என்ன, வீக்லி கோல் என்ன, டெய்லி அதுக்காக நாங்க டெய்லி செய்ய வேண்டிய ஆக்ஷன் என்ன, இதெல்லாமே எங்களுக்கு தெளிவாகும் சரியா. இப்ப நிறைய பேர் செய்யற விஷயம் வேண்டாம், கோலை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ஆனா எல்லாத்தையும் கோலை ஃபிக்ஸ் பண்ணி போடு டெய்லி ஆக்ஷன் இருக்காது. விளங்குதா, டெய்லி வந்து ஆக்ஷன்ல வந்து புள்ள விட்டுருவாங்க. அப்ப டெய்லி ஆக்ஷன் இல்லைன்னு சொன்னா நாங்க எவ்வளவு பெரிய கோலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாலுமே அதுல அர்த்தம் இல்லை. ஓகேவா? சரி, அடுத்தது வந்து நாங்க பிளான் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க நோட் பண்ணணும், கட்டாயம் எழுதணும். இது வந்து நிறைய பேர் விடுற பிள்ளை. எனது எங்களோட கோல் இதுகளை வந்து நான் இன்றைய நாள் நான் மார்னிங்ல எழும்பி செய்த விஷயம் அதுதான். இந்த இயற்கானது என்ன, அதுக்கு என்னென்ன செய்யணும், டெய்லி ஆக்ஷன் என்ன, யார் யாரோட கதைக்கணும், அப்ப அந்த அந்த டைம் பிளான் பண்ணக்குள்ளேயே நான் இன்றைக்கு இப்படி ஒரு மீட்டிங் செய்யணும்ன்றதையுமே நான் எழுதி வச்சிருந்தேன்.
கட்டாயம் இன்றைக்கு இந்த மீட்டிங் கொண்டு செய்யணும், இந்த கோல் இது சம்பந்தமா. சரியா? அப்ப அதே மாதிரி தான் நீங்க வந்து கட்டாயம் எழுதணும். நாங்க எழுதி வைக்காம ஒரு விஷயத்த மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டு செய்யறது எல்லாமே அது நடக்க போறது. நீங்க எழுதி வைக்கும் போதும் அது கட்டாயம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரியா? இது இதுக்கு முதலும் நான் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நோட் பண்ணுவேன். நோட் பண்றதுல வந்து மேக்சிமம் கிட்டத்தட்ட 80% விஷயங்கள் நான் ரீச் பண்ணிடுவேன். சரியா? ஒரு விஷயத்த நாங்க எழுதி வச்சாதான் எங்களுக்கு வந்து அது நல்லாவே எங்களோட மனசுல பதியிற மாதிரி இருக்கும். அது எங்களுக்குமே வந்து என்ன செய்யும்? அந்த விஷயத்த வந்து டெய்லி பார்க்கும் போதோ, அல்லது வந்து எங்களுக்கு அந்த ஒரு நோட் புக் இருந்து நாங்க அந்த விஷயங்கள நாங்க டெய்லியோ அந்த இத பார்க்கக்குள்ள வந்து எங்களுக்கு அது நல்லா மனசுல பதியும். மனசுல அந்த விஷயம் பதிஞ்சிட்டுன்னு சொன்னாலே, அது கட்டாயம் நடக்கும். சரி, அது நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து உருவாகும். அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து ஒன்று உங்களோட கோல்கள வந்து கட்டாயம் நோட் பண்ணுங்க. ஒரு விஷன் போர்ட் மாதிரி செய்து வைக்கலாம். மற்றது வந்து ஃபோன்ல கூட நீங்க வால்பேப்பர்ல முக்கியமான ஏதாவது ட்ரீம் விஷயங்கள் இருந்தா போடலாம். அதாவது நீங்க பார்க்கக்கூடிய மாரி இருக்கும் போதும், உங்களுக்கு அது மனசுல நல்லா பதியும். சரியா? அதுக்காக தான் இந்த விஷயங்கள வந்து எழுதி, இந்த மாரி நாங்க பார்க்கக்கூடிய மாரி எங்களோட கோல வைக்க சொல்றது. ஓகே. சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் தான் முக்கியம். சரியா? இப்ப நீங்க வந்து உங்களோட மெயின் கோல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சரியா? மெயின் உங்களோட எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, டெய்லி ஆக்ஷன். இப்ப சில பேர் வந்து என்னது, ஐயோ! எல்லாத்தையும் செய்ய எடுத்துருவாங்க. செய்ய என்னது, ஆ கோல் எல்லாம் போட்டு ஓகே நான் இனி ஒவ்வொரு நாள் தொடங்க போறேன் எல்லாமே செய்வேன் எடுப்பேன். ஆனாலும் சொல்லுவாங்க செய்ய போயிட்டு செய்யறதுக்கு மூட் இல்லாம இருக்கு, ஏலாம இருக்கு, ஒரு மாதிரி சோம்பலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க அதை பிரேக் பண்ணணும். எங்கட சோம்பேறித்தனத்தை நாங்க பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணணும்னா நாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு 21 டேஸ், ஒரு 21 நாள் நீங்க அந்த விஷயத்த உங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ நீங்க செய்ய செய்ய தொடர்ந்து நீங்க செய்யும் போது பிறகு உங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்குன்ற அந்த ஃபீலோ அல்லது வந்து இயலாம இருக்குன்றதோ வராது. சரியா? அப்ப வந்து நீங்க தொடர்ந்து உங்களுக்கு டெய்லி செய்ய வேண்டிய விஷயங்கள் அதுவும் நீங்க அந்த டு டூ லிஸ்ட் நான் சொல்லி தந்திருக்கேன். அதுல நிறைய விஷயங்களை ஆட் பண்ண வேணாம். சரியா? நிறைய விஷயங்களை ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலும் செய்ய மாட்டீங்க. கொஞ்சம் விஷயங்களை ஆட் பண்ணி கொண்டு ஏன்னா கொஞ்சம் விஷயங்களை வந்து டெய்லி செய்யக்கூடிய விஷயங்களை ஆட் பண்ணி கொண்டு நீங்க செய்தீங்கன்னு சொன்னா சரியா? டெய்லி செய்யக்கூடிய விஷயங்களை ஆட் பண்ணி கொண்டு நீங்க ஆக்ஷன்ல இறங்குவீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு என்ன நடக்கும்? நான் சொன்ன மாதிரி நீங்க தொடர்ந்து செய்ய போக்குல பிறகு அது ஒரு டிசிப்ளினா மாறும். யாரு தடுத்தாலுமே நீங்க அதை தொடர்ந்து செய்வீங்க. ஒரு டிசிப்ளினா வந்துட்டுன்னு சொன்னா நீங்க அந்த விஷயத்த தொடர்ந்து செய்வீங்க. சரியா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீக்லி ரிவ்யூ. சரியா? கரெக்ஷன் வீக்லி ரிவ்யூ. இது வந்து இப்போ உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து செய்யற விஷயங்கள் இப்ப நாங்க பிளானிங்கோ இது என்னதான் இப்ப வீக்லி சாரி இந்த மாதிரி நாங்க ஒரு கோல் செட்டிங் செய்யறதோ பிளானிங் செய்யறதோ மற்றது வந்து நான் பாயிண்ட் சார்ட் எல்லாம் சொல்லி தந்திருப்பேன் என்ன பாயிண்ட் சார்ட்டுகள் செய்யறதோ இது எல்லாத்தையுமே வந்து நாங்க ரிவ்யூ பண்ணணும். என்ன ஒவ்வொரு வீக் இப்போ எபெக்ஸோரா ஒர்க் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நாங்க வீக்லி தான் ஒர்க் பண்றோம். ஸோ அதனால வந்து நாங்க ஒரு ஒரு விஷயம் நாங்க பிளான் பண்றோம். அந்த வீக்குக்காக ஒரு விஷயத்த பிளான் பண்ணி செய்யற மாதிரி இருந்தா உண்மையிலேயே அது வந்து ஒர்க் ஆச்சுதா அல்லது அது வந்து ஒர்க் ஆகலையா அல்லது என்ன பிழை நடந்திருக்குது என்ன நாங்க இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி கட்டாயம் நாங்க எங்கட இப்போ ஒரு பெரிய ஒரு கோலை நோக்கி போய் கொண்டிருக்கீங்க. அந்த கோலை வந்து நீங்க பிரேக் பண்ணி டெய்லி ஆக்ஷனோட ஒர்க் பண்றீங்க. வீக்லி மந்த்லின்னு ஒர்க் பண்றீங்க. அந்த வீக்லியே நீங்க ஆரம்பத்துல இருந்து என்ன செய்யணும் செய்துட்டு ஒரு வீக் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதுல நீங்க அந்த வீக் என்ன விஷயங்கள் செய்தீங்க அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்றத வந்து கட்டாயம் நீங்க அனலைஸ் பண்ணணும். ரிவ்யூ பண்ணணும். அப்படி நீங்க பண்ணாம நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்கன்னு சொன்னா ஒரு கட்டத்துக்கு பிறகு சரியா? ஒரு 6 மந்த்துக்கு பிறகு நீங்க யோசிச்சு ஐயையோ நான் வந்து இவ்வளவு நாளும் இதை பிழையா செய்துட்டு வந்திருக்கேனே நான் இதை இப்படி ஒரு மிஸ்டேக் விட்டுட்டேனே பிறகு யோசிச்சா கிட்டத்தட்ட 6 மாசம் முடிஞ்சு எங்களால தானே அதுக்கு பிறகு திரும்பி பார்த்தா 6 மாசம் போயிட்டு அதுங்களால என்ன மிச்சம் இருக்கிறது பேலன்ஸ் 6 மாசம் தான். அப்ப அதனால தான் வந்து வீக்லி எவ்ரி வீக் வந்து நீங்க அனலைஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னு சொன்னா அந்த இடத்திலேயே நீங்க என்ன பிள்ளை விடுறீங்கன்றதை திருத்தி கொண்டு வடிவா போகலாம். சரியா? அதனால தான் வந்து கட்டாயம் வீக்லி ரிவ்யூவோட நாங்க அதுல பிள்ளை விட்டு அதுல கரெக்ட் பண்ணி கொண்டு செய்துட்டு நாங்க போகலாம். அதனால அதனால வந்து கட்டாயம் இது முக்கியம் வீக்லி ரிவ்யூ.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதான் முக்கியமான விஷயம். நாங்க என்னதான் இலக்க நிர்ணயிச்சோம், அதை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டோம், அதுக்கான விஷயங்களை நோட் பண்ணிட்டோம், எல்லாமே செய்றோம். ஆனா அதெல்லாம் மட்டும் போதாது. டெய்லி ஆக்ஷன், தினசரி நாங்க அதுக்கான ஆக்ஷன் செயல்ல இறங்கினா மட்டும்தான் எங்கட வாழ்க்கையில வந்து மாற்றம் ஏற்படும். எங்கட கோல் எங்களால நிச்சயம் அடைய முடியும். அப்ப நாங்க டெய்லி ஆக்ஷன், தினசரி செயல் இருந்தா மட்டும்தான் அதை நாங்க கட்டாயம் செய்யணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல எத்தனையோ பேர் நாங்க மீட்டிங்ல இருக்கிறீங்க, எத்தனையோ பேர் இப்ப நோட் பண்ணுவீங்க. ஆனா அதை எத்தனை பேர் அடையிறாங்கன்னு பார்த்தா அது உண்மையிலே விரல் விட்டு எண்ணக்கூடியதா அது இருக்கும். யாருன்னா அந்த ஆக்ஷன்ல எடுக்கிறாங்க. சரியா? அப்ப நீங்களும் உங்களோட லைஃபை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டல் கிடைக்குது. அதே சமயம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது, நல்ல கம்பெனி உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது எல்லாத்தையும் என்ன இதெல்லாம் வந்து நீங்க இதுக்கான பெனிஃபிட் எடுத்துக்கொள்ளணுமா இருந்தா என்ன செய்யணும்? இதை நீங்க ஆக்ஷன்ல கொண்டு வரணும். எல்லா விஷயங்களையுமே ஆக்ஷன்ல கொண்டு வந்தா மட்டும்தான் செயல்ல நீங்க இறங்கினா மட்டும்தான் மாற்றம் நடக்கும். சரியா? இது உங்களுக்கு கிளியரா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்ப நீங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் அப்ப உங்களுக்கான கோல் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு அதை பிரேக் பண்ணி எப்படி அதுக்கான விஷயங்களை டெய்லி ஆக்ஷன் என்ன செய்யணும்ன்றதெல்லாம் நோட் பண்ணி கொண்டு அதை நீங்க எவ்ரிடே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி கஷ்டமா இருக்கும். எங்களோட மைண்ட் வந்துட்டு விடாது, நெகட்டிவான விஷயங்களை வந்து என்ன செய்யும், நெகட்டிவான விஷயங்களை சொல்லும், செய்யறதுக்கு விடாது. ஏன் நாங்க செய்யணும், சும்மா இருப்போம், மெட்டாக்கள் சும்மா இருக்காங்க, நம்மளும் சும்மா இருப்போமே எல்லாம் இருக்கும். சரியா? ஆனா நாங்க அதை பிரேக் பண்ணணுமா இருந்தா சரியா, உங்களோட சோம்பேறித்தனங்கள் எங்களோட இந்த மாதிரி விஷயங்களே செய்ய நெகட்டிவான விஷயங்கள் வரும் போதும் நாங்க அதை பிரேக் பண்ணணுமா இருந்தா உங்களோட நோக்கம் அதை நீங்க சிந்திங்க. நீங்க என்னத்துக்காக இதை செய்யறீங்க? சரியா? உங்களோட கோலை நீங்க ஏன் ரீச் பண்ண போறீங்கன்றத உங்கள்ட்டே கேளுங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ப நீங்க இந்த சோம்பேறித்தனத்தை நீங்க முறியடிச்சு நீங்க அதை தாண்டி வருவீங்க. ஒவ்வொரு தரம் நீங்க ஒரு விஷயத்த டெய்லி ஆக்ஷன் எடுக்கும் போது உங்கள்ட்ட ஒரு விஷயம் தடையா நிக்குதுண்டா நீங்க உடனே கேளுங்க, நீங்க என்னத்துக்காக அந்த விஷயத்த செய்யணும். சரியா? உங்களோட அந்த மெயின் கோல் என்னன்றதை நீங்க உங்கள்ட்டே ஞாபகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஓகே. ஓகே. இப்ப அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம். கம்பெனியோட ஒரு ஆஃபர் ஒன்று போய் கொண்டிருக்குது. 30,000 ரூபாய்க்கு, சரியா, 30,000 ரூபாய்க்கான ஆர்டர் ஒரு பில்லுலேயே போடுற ஆக்களுக்கு வந்து இந்த மக் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இது வந்து அந்த கம்பெனி அந்த ஒரு ஸ்டாக் இருக்கும் வரைக்கும் தான். அது எப்போ வேணாலும் முடியலாம். சம்டைம் இன்னைக்கு முடிஞ்சுதான்னு தெரியாது. நாளைக்கு ஒரு வேளை முடியலாம். எப்போ முடியுதோ அது வரைக்கும் அவங்க இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. சரியா? ஓகே. ஸோ எல்லாருக்குமே வந்து விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த 2026 வந்து எல்லாருக்கும் பெஸ்டான இயரா இருக்கணும். இன்னைக்கு நீங்க உங்களோட இந்த கோல் செட்டிங் இதுல நீங்க என்னென்ன விஷயங்கள் நோட் பண்ணி கொண்டீங்களோ, உங்களோட பர்சனல் லைஃபா இருக்கலாம் அண்ட் பிஸ்னஸ் லைஃபா இருக்கலாம், அது எல்லாமே நீங்க கட்டாயம் ரீச் பண்ணிட்டு 2027 இதே மாதிரி நாங்க ஒரு செஷன் செய்யும் போது நீங்க அதை ரீச் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் அதை தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்துவீங்க. யாரெல்லாம் இந்த விஷயங்களை சரியான முறையில செய்றீங்களோ கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க. பர்சனலா கூட நீங்க எனக்கு சொல்லுவீங்க. நீங்க இந்த இந்த விஷயம் போன வருஷம் செய்றீங்க. நான் சொன்னேன் நான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க. சரியா? எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். நிறைய பேர் கமெண்ட்லயும் நிறைய விஷயங்கள் போடுறீங்க. தேங்க் யூ சோ மச். ஓகே. ரெக்கார்டிங் போடுறேன். ஓகே. சரி. ஆம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஒவ்வொரு சட்டுமே வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குது. தேங்க்யூ. உங்களோட ஒவ்வொரு வேர்ட்ஸுக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஓகே. அப்ப நாங்க எல்லாருமே இதே எனர்ஜியோட இதே அந்த ஒரு ஆஹ் என்னது அந்த மோட்டிவேஷனோட எங்கட
இந்த இயரை வந்து நாங்கள் பெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி உங்களோட கோல்ஸ் என்னன்றதை வந்து நான் மார்னிங்கே என் கோல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமன்ற வரைக்கும் நான் நோட் டவுன் பண்ணிட்டேன். அதை உங்களோடையும் ஷேர் பண்ணணும். நான் செய்த விஷயத்த உங்களோடையும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால தான் இன்றைக்கு நான் இந்த மீட்டிங்கை கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, மீட்டிங் எண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.